ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே. காலையில் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. நம்ம பசங்க மீன் பிடிக்கிறாங்க. நம்ம மக்கள்ஸ் மீன் பிடிக்கிறாங்க. அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இடம் தான் மீன் பிடிக்கிற இடம். அங்கே ரூமுக்கும் பின்னாடி சைடு அப்படியே அப்படி வந்தோம். மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஏதாவது மாட்டுச்சா? வரா மீன் மாட்டுச்சா இல்லையா? ஆ என்னண்ணா நீ வந்து மாட்டாமல் பிடிச்ச வரா மீன்? எனக்கு தான் நிற்கிறேண்ணா. ராஜு போட்டிருக்காப்புல. ஆமாம், சிக்கும் ஐயா ஏதோ பண்ணுறாங்க. மாமலா வணக்கம். நல்லா இருக்கியா? ஐயா என்ன பண்ணுறீங்க? மீனுக்கு வந்து இறை ரெடி பண்ணுறீங்களா? எங்கே ஸ்ரீதர்? அலோடா அந்த இடத்துலலாம்? இந்த இடத்துல அலோடு தானே? இந்த இடத்துல அலோடா? நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் வந்துருக்கு. ஏன் வந்தீங்க? மீன் பிடிக்க தான். அப்போல்லாம் பாறை மீன் வரும்டா. அதெல்லாம் நைட்டு வரலாமான்னு கேட்டேன். நைட்டு வீடியோ எடுத்துக்கலாம். வீடு நைட்டு எப்படி தெரியும்? நைட் மோடாக வச்சுருக்கோம். ஏன் இங்கே லைட் எதுவும் ஃபோக்கஸ் லைட்டா? இதை ஒரு மீன் மாட்டுச்சா இல்லையா? மீனுக்குன்னா லைட்டை படி போடும். எல்லாத்துக்கும் தெரியும். சாரல் போடுவார். சாரல் தான் முதல் மீன் பிடிக்கும். இன்னொருத்தர் போய் பார்ப்போம். எங்கே இருக்காரு பார்ப்போம். எங்கடா அவரு? ஸ்ரீதர் என்ன உள்ளே போதே? அது இதுடா கல்லுடா, பவளப்பாறை. ஆமாண்டா. ஏடா அப்படியே பூரா வருது. அங்கே நிற்கிறாரா? அப்படி இருக்கு பாருங்க மக்களே. செம்மையாக இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு. இன்னொருத்தர் அந்த பக்கம் மீன் பிடிக்கிறார். அவரை பார்க்க போவாங்க. அவர் தான் ஐயா புதருள்ள இருக்கார். பிறகு காட்டுறவாங்க. பார்த்தா பாம்பு மாரியே இருக்குது மக்களே. பார்த்தா கயிறு. நம்ம ஊர்லலாம் நம்மளாம் 90s கிட்ஸாக இருக்கிறப்ப நம்ம ஊர்லலாம் இந்த வெயில் காலம், இந்த மீன் பிடிக்கிற காலம்னு ஒன்று இருக்கும். வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலங்கிற மாதிரி மீன் பிடிக்கிற காலம்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுக்கு மீன் தூண்டி எடுத்துக்கிட்டு, அப்போ தான் மீன் தூண்டியை ரெடி பண்ணுவோம். தூண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போவோம். காலையில் போய் ஒரு குளத்து ஓரமாக உட்காந்துருந்துச்சு. அந்தந்த ஊர்லேயும் ஒரு குளம் இருக்கும். இந்த குளத்து ஓரமாக உட்காந்து மீன் பிடிச்சி நம்ம கொண்டு வருவோம். அது ஒரு நல்ல ஹாப்பினஸ். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் இப்போ இருக்கிற 20 கிட்ஸ்க்கெலாம் தெரியுமா தெரியாதா தெரில. 90s கிட்ஸ் தான் அதெல்லாம். ஏயா ஸ்ட்ராங்கு தானே? என்ன வராளா? என்ன பிடுங்க. முள்ள காணும். உள்ளோட சேர்த்தா அங்கே கடைக்கு போகணுன்ட்டு வந்து ஆட்டிகிட்டு இருக்காரு. வேறு லெவலில் இருக்க சிசல் கொடி பறக்குதா, கொடி பறக்குதா. அதுவும் பெரிய கப்பலுங்க நிற்குது. யாருமே இல்லை. இந்த இடம் அவ்வளோ காற்றடிக்குது, அவ்வளோ இதாக இருக்குது. போட்டெலாம் பாருங்கள், 2 இன்ச் டபுள் இன்ஜின் போட்டு போகிறேன்.
இன்னும் ஸ்பீடு பயங்கர ஸ்பீடாக இருக்கும் இதெல்லாம் வந்து எங்கேயாவது ட்ரிப்பு போனால் அது சின்ன போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கூப்பிட்டு இப்போ போனங்க சார்ஜ் இல்லை ஒரு தூண்டிய தூக்கு எதை தூக்கு அதே காமி மீன் தின்ட்டு போனதையாவது காமி அப்படியே மீன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிட்டு தக்க போடல இதில் சாதா மீன் வந்து நல்லா தக்க போடுவான். மீன் வந்து தக்க போட மாட்டான். யார் நீ மீனாவா? பார்த்தா அப்படி தெரியலையா? பார்த்து தெரியாதா? என்னென்னத்தையும் கொண்டாந்து போட்டு வச்சுருக்கானுங்க. யோ இல்லையா சாட்சி விட்டு எங்கேயா தள்ளி விட்டு போடாத. ஐயோ அண்டை கொடுக்குறோமா அண்டை. மீன் நம்ம ஊர்லலாம் மீன் பிடிப்போம்ல ஆமாம் இருக்கா 90s கிட்ஸாக இருக்கிறப்ப தூண்டி போட்டு ஆமாம் மழைக்காலம் வெயில் காலங்கிற மாதிரி மீன் பிடிக்கிற காலம்னு ஒன்று பிடிக்கணும். திருப்பி அங்கே போய் பார்க்குறேன் அதான் அம்பிட்டுருக்கானு இங்கே அதை திருப்பி அங்கேயே போவோம். அதான் மீன் கிடச்சிருக்கான்னு நான் பார்ப்போம். அடுத்த கட்ட வேலை எதுவோ அதை பார்க்கணும். இது என்ன இதோ வந்து கைவிடப்பட்ட ஏரியா மாதிரி இருக்குது. எங்கே கால் வச்சாலும் ஆடுது உள்ளே போகுது. வெளியே போந்துட்டானா ஒரு பையனையும் காணும். பயந்துட்டு போயிட்டானுங்களா? கிடைக்குமா? அதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கியா? போட்டதான் பார்த்தா ஒன்றும் மம்புள்ள போல இருக்கா. வெயிலாக இருக்குல்ல மீன் வராது. மேலில் தான் நிற்கும். அது ஓரமாக எங்கேயாவது பார்க்கணும். மேலில் வந்து வாய் விடுவாங்க. மேலே வாய் விடுறப்ப அப்படியே வாயிலே முள்ளை போட்டு எடுக்கணும். சாயங்காலம் தானே இருக்கும். ஒன்று விடிய காலையில் வரணும், இல்லை சாயங்காலம் வரணும். காலை 10 மணிக்கு ஃபோன் அடிச்சு மீன் பிடிக்க போகலாம். ஏன் 12 மணிக்கு வராண்டே தானே? இப்பயே மணி 12 ஆயிடுச்சு. எல்லாம் மீனுங்கெல்லாம் தூங்க போயிடும் முடியல. இப்போ வந்துட்டு மீன் பிடிக்கலாம். ஆனால் இங்கே இருக்குது கூட்டமாக இருக்குது. ஆனால் மதிய கூட மாட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் போட்டால் தான் சாப்பிடும். மாவை தூக்கி போட்டால் அப்புறம் எங்கே சாப்பிடும்? என்ன மாவு? கோதுமை மாவு. கோதுமை மாவு அப்படி நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் மீன் வந்து சிஷல்வா மீனுண்ணா சாப்பிடும்டா. இந்த டைமில் எல்லாம் போட்டால் வராது. சாப்பிடும். அது இந்தியா மீன். மதிக்கவே இல்லை. இந்தியாவில் இருக்கிற மீன் தான் கோதுமை தான் போட்டால் சாப்பிடும். சிஷல் மீன் எப்படி சாப்பிடும்? சிஷல் மீன் கறி மீன் தான். ஈவினிங் டைமில் பிடிச்சிருக்குமே அந்த மீன்லாம். ஏன்னா இந்த நேரம் வந்து அவங்களுக்கு செட் ஆகல, மூடல சாப்பிடும். அங்கே ஒரு 4 தூண்டி போட்டிருக்கு, இங்கே ஒரு தூண்டியை போட்டிருக்கு. எதுலேயும் ஒன்றும் மாற்றம் எதுவும் இல்லை. போட்டு வச்சுட்டோம், சாயந்தரம் எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் இருக்கும், நரம் மட்டும்தான் இருக்கும். ஓடி அப்படி தான் கிடக்கு 2 வாட்டி. என்ன பண்ணுவோம், நைட்டு தலையை தூக்கி போட்டு வந்துடுவோம். மறுநாள் காலைல வந்து பார்த்தோன்னு வச்சுக்க முள் இருக்காது, அதோட அடுத்து போடுவோம். இது என்னண்ணா? இது என்னது? இதுவா? இது சும்மா இந்த போட்டு இந்த இப்படி வந்து ஏறி நிற்கிறதுக்கா? ஒரு இந்த கூடாக இருக்கிற இடம் வந்து இதில் வந்து இப்படி ஏறி நிற்கும். அப்படியே போட் எங்கேருந்து வரப்போ ஏறி இப்படி நிற்கும். இது வந்து போட்டோட வீலு. பஞ்சர் போடுறதையா வச்சுருக்காங்களா?
நேரத்தில் கட்டி வச்சிருக்க பாரு. இதெல்லாம் விஷயம் இவருக்கு எப்படி இப்போ பதிவு பண்ணிட்டாரு. தெரியும். தக்கம் இல்லாமல் பிடிக்கிறேன்னு கேட்டேன். ஒரு நரம்பு எப்படி இருக்கு எல்லாம் சூடு தோசை கடிச்சா தான் கிடைக்கும். தோசை சொறி மீன் எங்கே மாதிரி வச்சுருக்கேன். சொறி மீன் பண்ண போயிடுச்சு. அது கிடைக்காது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கிளம்பிடுச்சு. அடிச்சலாம் மாட்டல தள்ளி விடலான்னு பார்த்தேன். சரி போனால் போகுது 2 புள்ளி. குளிக்கலாம்ல? குளிக்க விடாதுல அண்ணா? குளிக்கலாம். மனுஷன் குளிப்பானா அதில்? சொறி பிடிச்சிக்கும். சரி அடுத்த கட்டம் என்ன? சரி வாங்க அதை போய் பார்ப்போம். மழை தான் அப்படியே அப்படியே வியூவில் காமிச்சிட்டேன். அப்படியே மக்களுக்கு வந்து மலையை ஸ்டார்டிங்கே காமிச்சிட்டேன். இருந்தாலும் இன்னும் அப்படி பார்த்துங்க மலையெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் சிஷல்ஸ். சிஷல்ஸோட நேச்சுரலே இப்படி தான் வேறு லெவலு. சிஷல்ஸோட நேச்சுரலாக அடிச்சிக்க முடியாது. மீன் கூப்பிட்ட கைடு சரியில்லை. மீன் வந்து மீன் பிடிக்க ஒன்று விடிய காலில் வரணும், இல்லை நைட்டு வரணும், ஈவினிங்கில் வரணும். 10 மணிக்கு மேலே மீன் பிடிக்கவா காணு பிடிக்கவான்னுக்கிட்டு எங்கே ரூமுக்கு வந்தால் ஏதாவது வேலை விட்டுருவோன்ட்டு எங்கே ரூமுக்கு வந்தால் வேலை விட்டுருவோன்ட்டு மீன் பிடிக்க போகிறோன்ட்டு எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் மீன் மட்டும் தான் பிடிக்க முடியாது. எவ்வளோ 3 இன்ச்சில் பாருங்க. ஏப்பா சரியான போட்டால் இருக்கும்ல. மக்களே 3 இன்ச்சுன்னு பயங்கரமாக இருக்குது. தண்ணியிலே நிற்காது, பறக்கும். பறக்கும், ஓடாது, பறக்கும். 3 இன்ச்சினு ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஒரு கண்ட்ரிலேருந்து அடுத்த ஐலாண்டுக்கு போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணிப்பாங்க இந்த போட்டை. வண்டியை உள்ள விட போகிறாங்க. தண்ணி இல்லையா? ஜேம்ஸ் பாண்ட் மாரி படம் உள்ள போகும். போமாண்ணா ஏன் அது வந்து போவா சாதனை முறியடி அடிக்காமல் வர மாட்டார். புழுலாம் பாருங்கம்மா. உடம்புல எல்லாம் தேவையில்லாது தான். வா தண்ணிலாம் வருதியா? அது பாருடா. அது பாரு இல்லை, அதை பிடிங்க. என்ன பண்ண போகிறோம்? டிஸ்பிளே இது ஆனால் அதை குச்சால குத்துங்க. நாளைக்கு நடக்கும். ஆனால் அதை குச்சால குத்துங்க என்னன்னு பார்ப்போம். டெஸ்ட் பண்ண போகிறேன் அதை வச்சு. இந்த இப்படி நீங்கள் விழுந்தா வாங்கிக்கல. குச்சால குத்துங்கன்னா தூண்டியில் போட்டு இது பண்ணுறாங்க. எட்டில் தானே அது என்னதான் அது? அது ஏதோ தாமரையா பாறையோ. அப்படி குத்துங்க. பாறை தானே ஏதோ பூச்சி. ஆமாம், அட்டை ஒட்டிகிட்டு இருக்கு. கல்லையே சாய்ச்சி விட்டேன். அது இதுண்ணா சரி. பவளப்பாறை. பவளப்பாறையா? யூடியூப்பில் போன பவளப்பாறைன்னா நேரம் விட்ட வச்சுருப்பாங்க. மக்களே மீன் பிடிக்க போய் மீன் எதுவும் கிடைக்கல. வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தாச்சு. ஏதோ ஒரு மீன் 2 மீன் பிடிச்சோம். நான் அதை முடிஞ்சால் நான் காமிக்கிறேன். ஓகே மக்களே, டாட்டா. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, சாப்பிட போகிறோம்.